பிச்சுமணி பிச்சுமணி என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா! வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. வேணு யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும். அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. உனக்கு தெரியுதா யாருன்னு? டேய் பிச்சுமணி. மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. பார்த்தா இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி 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 பயப்படாத நீ. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆஃப்டர் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க? சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். ஓ கவர்மெண்ட் ஜாப். சரி. இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம். நோக்கு கிடையாது. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? எது எது எது? பிச்சு வாய தரடா. என்னது? சக்கரை. இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது அல்வா குடுக்கறலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும். ஏன் கிட்ட வச்சுக்க கூடாது. நல்ல வேலை கிடைச்சு போடு. ஏய் பாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப 15 சொல்லி கிண்டல் பண்றது. இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும். ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் 15 போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ. யாய் வேணும். அது விடுங்கடா. நடைய பாரு. ஊக்கி போட்டு போறா அது பொறுக்கிண்டு. சார் டைம் என்னாச்சு? ஏன் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. ஏய் யார பாத்து? அப்படிதான் சொல்ல. என்ன செய்வே? என்ன செய்வே? ஏய் வேணா. தனி ஆளு பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சினா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ அம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பிச்சுமணி உன் துணிமணி. டேய் துணி ஏங்கட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டேய் எர்ரா வட்டிய எர்ரா எடு 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 அக்கிரகாரத்தை வாய்ப் பண்ணு. ஐ அம் கோயிங் டு சென்னை. ஏய் திருநாவுக்கரசு, பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தேலா? இல்லடா இங்கே செட்டில். அது சரி. எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போரம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்? அது இருக்கட்டும். கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கலன்னு தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்க்கறது வந்த. எப்படி இருக்கும் ஜாப்? அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. ஐயா உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஐயா போ போ. யோ எங்கயா போயிருந்த? எல்லாம் அவசர வேலையாத்தா. இங்க வேலையை வச்சுட்டு வெளியில ஏன் வேலை? வெளி வேலையெல்லாம் கிடையாது, உள் வேலை. உள் வேலைனா ஒண்ணுக்கு போயிட்டு வரையா? ஒண்ணுக்கு அதுக்கு அங்கதானே போக முடியும், இது மேலே போக முடியும்? சரி சரி விளக்கம் சொல்லாம வேலை கவனியா. டாய் ஓகே சூப்பர். 7,30,000. 7,30,000 ஒரு தரா, 7,30,000 ரெண்டு தரா, 7,30,000 மூணு தரா. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் பிச்சுமணி. என்னப்பா பில்லு யார் தரது? வர்றையா. ஏய் பிச்சுமணி. வரட்டா வர்றையா. படுத்துறாயா இவன் வேற. பிச்சுமணி பிச்சுமணி டேய் பிச்சு. எதுக்கு இப்ப வாசல்ல நின்னு ஏலம் போடுற? பிச்சை மணி நொச்ச மணி நின்னு. வேண்டுதல் மூஞ்ச பாரு. இவ பேரு திருநாவுக்கரசு. கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்கார். இனிமே ஒரு ரூம்ல தான் தங்க போறார். அப்பா சொல்ல சொன்னா. வணக்கங்க. திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கு கணக்கு எழுத வந்திருக்க? பேசாம கோயில்ல உட்கார்ந்து பகவான் மேல பாட்டு எழுதிட்டு போலாம்ல? சாரி, நான் யாரையும் ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது. உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளிய அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டேன். ஓகே என்னவோ பண்ணி தொலை. நான் வர்றேன். ஹலோ வாங்க 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 வாங்க.
பங்களாதான் பொறாக்கூட்ல பார்ட்னர்ஷிப் வேற. கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன் கணக்கில் வந்திருக்கேன். ஆமாங்க. மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே. ஒரு நிமிஷம். சொன்னாங்க சாரி. இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திர டிப்பன் சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆமா, இதெல்லாம் எங்க துவைச்சது? ஆத்துலதான். யார் ஆத்துல? ஓடுற ஆத்துலதான். அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன். துவைச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன். இங்க காய போட்டுக்கலாமேன்னு. இத நான் போட்டுக்கிறவா? இல்ல, அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். பாத்து. படாது. ஆமா, இவள் நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இத கொஞ்சம் அங்க வச்சிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன? சரி சொல்லுங்க. பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளமா அனுப்பிடுவீங்க, 1க்கு 2 கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேற. ஏன் விதி, அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவன் லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா. இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்டம் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா, மிஸ் பண்ணிட்டீன்னு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறே? அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல, டீப்லை. பார்த்தாலே தெரியும். ஹலோ வாப்பா திருநாவுக்கரசு. மாமா கோயிலுக்கு போயிருக்கார். உன்னை டிஃபன் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வர சொன்னார். உள்ள வா. சரிங்க. இவ என் சின்ன பொண்ணு, பேரு சுஜி. இவளால மத்தவா பேசுறத கேட்க முடியாது, இவளாலையும் பேச முடியாது. கடவுள் இவளுக்கு இது ஒரு குறையா தந்திருந்தாலும் ஞாபக சக்தியை அதிகமா கொடுத்திருக்கார். 20 நாளைக்கு முன்னால நான் என்ன கலர்ல புடவை கட்டிட்டு இருந்தேன்னு இப்ப கேட்டா கூட சரியா சொல்லுவா. அவ்வளவு புத்திசாலித்தனம். இவளுக்குன்னு தனி உலகம், தனி பாஷை. இவ பேசுறது இவ அக்காக்கு மாத்திரம் தான் புரியும். இன்னைக்கு வா 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை, அதான் கோவமா வந்து உட்கார்ந்து இருக்கா. நீ உள்ள வாப்பா. நீ ஏன் கோவமா இருக்க? அக்கா அடிச்சிட்டாங்களா? நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணலையா? நீ தப்பு பண்ணலைனா சாமி அக்காவை அடிச்சிரும். நிஜமா? இவ பாஷை உனக்கு தெரியுமா? எப்போ கத்துக்கிட்டதுங்க. ஓ, சாப்பிடலாமா? சாப்பிட்டியா? சங்கோச்சப்படாம சாப்பிடுப்பா. ஐயோ, இரு, மிளகா பொடி எடுத்துன்னு வரேன். வச்ச இடத்துல இருக்க. முன்னை கண் தேடுதே உறங்காமல் உள்ளம் வாடுதே. ஹலோ,
என்ன நக்கலா? இல்லைங்க விக்கல் ஆ? நிஜமா தாங்க. தண்ணி தண்ணி இல்ல. ம். ம். தண்ணி இப்போ விக்காது. போதும். என்ன பிடிக்கலையா? இல்ல அம்மா இட்லி பிடிக்கலையா? இல்ல பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கோன்னு அப்ப சாப்பிடுங்க. பின்னாடி சூடா 10 தோசை வருது. உங்களுக்குன்னே சுடுறா. அதுவும் நெய் தோசை. ம். என்ன சாப்பிடல? இல்ல இல்ல சாப்பிடுறேங்க. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன். மண்டைய உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. அடி பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா. என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க? கரெக்டா கணக்கு பண்றான் நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போடா போய் சாமியால கும்பிட்டு புண்ணியத்தை தேடு போ. போடா. வணக்கங்க. பிகாம்னு போய் சொன்னதுக்கே பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்களோ. பா திருநாவுக்கரசே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாவி வாயும் கையில கொடுத்துறத பொறுப்பை ஏத்துக்கோ. அம்மா இந்த இவர் எங்க ஈஸ்வரையரே? ஈஸ்வரையர் வாரம். நான் சொன்னேன் திருநாவுக்கரசே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ரொம்ப சந்தோஷம். சாவி எங்க? அதை ஏன் காசு துண்டு சூட்டி வச்சுட்டு இருக்கேன்? ஒரு சேஃப்டிக்காக சாமி சன்னதில யார் இருக்கா பாக்குறேன். போய் பாரு போ. நடராஜரை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பொறுப்பை ஏத்துக்கோ. இந்தா. சந்தானம், சொல்லுங்க. கோயில்ல உள்ள அத்தனை பேருக்கும் திருநாவுக்கரசை அறிவுப்படுத்தி வைக்கணும். இங்கேயே அழைச்சுன்னு வந்துடுறேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வா. ये मंदिर अच्छे है ना? हाँ जी, मंदिर बहुत सुंदर है ना? ஆஹா हम आपके रेनकोट फैमिली வருதுடா. नमस्ते। பிஸ்தே. इस मंदिर का पंडित कौन है? கோணை சாமா. அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा, பேட்டா எங்க மாத்தறானுங்க. எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. वो कौन है? யாரு? அவரா? அவரு நல்லா இரு, நல்லா இரு. நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணு சாஸ்திரி. வேணு சாஸ்திரி. अच्छा वेणु शास्त्री। ஆமா ஆமா. इस बच्ची का बर्थडे है। पंडित चाहिए। पूजा कराना है, पूजा। பூஜா கரானாக. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே, உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா. கேட்டு வந்துடுறேன். எம்கா மணி இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்ன? உன்கிட்ட ஏதோ பேசணுமா? नमस्ते। नमस्ते। हम साउथ इंडिया टूर पर निकले हैं। மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் கோயில்ல பேசு. इस बच्ची का जन्मदिन है तो मंदिर से बोला पूजा करवा ले। अच्छा, आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ। आप अच्छी तरह हिंदी बोलते हैं। हम हिंदी तो जानते ही हैं। अच्छा बेटी, तेरी जन्मदिन है? क्या नाम तेरा? मुस्कान। मुस्काना, बहुत प्यारी नाम है। अच्छा बेटी की नक्षत्र क्या है? तारीस पूसम। ओ पूसम, वेरी गुड स्टार। शी विल बिकम वेरी बिग हीरोइन। तू तो ऐश्वर्या राय बन जाएगी। बेटा, व्हाट्स द नेम ऑफ द टेंपल? ये तो शाचनाथ टेंपल है। हु इज द मेन गॉड? लॉर्ड शिवा। या अच्छा अच्छा। अच्छा चलिए पूजा करवा देंगे। ए, वहाँ क्या देख रहा है? काम कर, साफ कर, मंदिर को साफ कर, बेल मार बेल। चलिए आप चलिए। எல்லா மொழியும் பேசுறான். யார் இவாள்லாம்? இவங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ये मंदिर का बड़ा पंडित है वेणु शास्त्री जी। वेणु शास्त्री का? हाँ जी। ये लड़का कौन है? ये हमारा मंदिर का बेल बॉय है। बेल बॉय? हाँ जी। ये तो बैड बॉय है। என்ன பத்தி அவள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான் அவன். आइए पूजा करेंगे। பேட் பாயா? என்ன ஆ, பேட் பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். எங்க அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஐயோ அண்ணா பாத்தனே.
ரெடி ஐயோ ஏங்க என்னங்க குழந்தை நீங்க குட்டி டைனோசர் மாதிரி இருக்காங்க. சத்தமா பேசாதே, அது எங்க மேடம். அட, என்ன மேடங்க மைசூர் டேம் மாதிரி இருக்காங்க. பேமெண்ட் வேணுமா வேணாமா? ஐயோ எனக்கு என் பொழப்புல மன அப்ப போடுறேன் பேசாம பாருங்க. போட்டோ எடுங்க. சிக்க மாட்டேங்குதே. மேடம் இந்த ஏங்கல் ஓகே. ரெடி ஆ. ஸ்டார்ட். மேடம் போஸ் கொடுங்க. ஏய் மீரா ஒரு ஜாதி சொல்லேண்டி. எதுக்கு? அப்பதானே போஸ் நல்லா தர முடியும். ஓ தாம் தரிக்கிட்ட தீம் தரிக்கிட்ட தரிக்கிட்டதோம். ஓ மேடம் கேமரா கேமரா குடு. கேமரா குடு. இங்க பாரு, அது எங்க புலிம இருக்கு. கேமரா போட்டோ வேற இருக்கு. பாருங்க அதுல இருக்கு. ஏய் கேமரா குடுடி. குடு. இப்படி எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டா. ஏய் குடுறா குடுறா. அக்கா கேமரா வேணா புடிங்கிட்டு ஏன் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? கேமரா என்றது சார் டீச்சர் அடிச்சு போட்டு கேமரா பிடிங்கிட்டு வந்துட்டான். கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். நான் உனக்கு வேற ஏதாவது கொடுத்தா நீ இதை கொடுத்துருவியா? டீ வேணுமா? அண்ணே தம்பிக்கு சூடா ஒரு டீ போடுங்க. சொல்லுங்க. நாங்கண்ணே கேமரா கொடு. நீ அதை கொடுத்தா உனக்கு டீ கொடுப்பேன். கேமரா கொடு. இந்தா தேங்க்ஸ் சார். ஒழுங்கா இருக்கா? இருக்கு சார் இருக்கு சார். இதுக்கு போய் அடிச்சிட்டு இருந்தீங்க. எதுக்கு போய் அடிக்கிறதுன்னு இல்லையா? சூடா இருக்கு. இருங்க இருங்க இருங்க. என்ன உங்களுக்கு இருந்து அடி வாங்காம தடுத்து அவனுக்கு நான் டீ வாங்கி கொடுத்துருக்கேன். அதை கூட புரிஞ்சுக்காம அவன் என் மேல டீ ஊத்திருக்கான். அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாதப்ப நாம யாரு நல்லது கெட்டதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? சுய நினைவு இல்லாம அப்படி செஞ்சுட்டான். பரவாயில்ல. இவன் அகராரத்துல தானே இருக்கான். ஆமா, பெத்தவ யாரும் கிடையாது. புத்தி சுவாதம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். அகராரத்தை இவ்வளவு பேர் இருக்கீங்களே, ஏதோ உதவி பண்ணலாம்ல. வீடு வீடா போய் சோறு கேட்பான், அவளும் போடுவா. வயிற்றுப்பதிக்கு சோறு போட்டா போதுமா? வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? சின்ன வயசா இருக்கான். அவன் வாழ்க்கை பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? டாக்டர்கிட்ட கூட்டு போய் வைத்தியம் பார்க்கலாம் இல்லையா? இந்த அக்ரஹாரத்துல எல்லாருக்கும் ஒத்தாசையா இருந்தவன் தான். பாவம் அவன் விதி இப்படி ஆயிட்டான். நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் காட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். வாடா கோகுல், வா. வா. குழந்தை எல்லாம் சாப்பிட்டாச்சாமா? ஆயிடுத்துண்ணா. சின்னவ தூங்கி கூட ஆச்சு. சரி. என்னண்ணா? நம்ம அக்ராத்துல இருக்கிற ரசடு இந்த கோபு அவ சூடா ஒரு கிளாஸ் டீய திருநாவுக்கரசு மூஞ்சில எரிஞ்சிட்டான். ஐயோ! ஆனா அவன் அதிர்ச்சி அடையல, கோவப்படல. ரொம்ப நிதானமா எல்லாரையும் பார்த்து கேட்டான். அவன் வயத்துக்கு சோறு போட்டேல, அவன் வாழ்க்கையை பத்தி யாராவது யோசிச்சு பார்த்தேடா அப்படின்னா. எங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதை நினைச்சு பார்த்தேன். அவன் பெரிய பொறுமைசாலி மட்டும் இல்ல, நல்ல புத்திசாலியும் கூட. எவ்வளவு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா? ஹிந்தி, இங்கிலீஷ்னு பொழந்த கட்டுறான் அவன். ஆமாண்ணா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அக்கம் பக்கத்துல கூட அவனை பத்தி நன்னா பேசிக்கிறா. பகவான் அவனுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். நன்னா இருப்பான் பாருங்க. எதுக்கு ஓடி வர? என்ன பண்ண அவனே கேளுங்க. என்னடா பண்ண? தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேத்து ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்ரஹாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம். லேசா இருக்கும்போது தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சிச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க, நெத்தியில 10 போட்டா சரியா போயிரும்டா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்ரஹாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா. சரியா தானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி. நீங்க பாருங்க. எப்படி
கணக்குல வேணா நான் வீக்கு ஆனா 10 கேட்டா போட்டுக்கல ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. நான் போட்ட 10ல ஜுரம் போயிருச்சா இல்லையா? ஜுரம் போயிடுத்துடா. நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்கிறது. பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே? பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? அங்கே பார், அவ போட்டு தெருவுல தெம்பா தெரியும் போது ஆஃப்டர் ஆல் ஒரு 10 பட்டு உன்னால போக முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறீல, தூமச்சா பேசுறீங்க. இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இவங்கிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது, தீர்த்து தான் பேசுறோம். போடுங்க. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. இறைவா என்னது? 10 ரூபா. தச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு. என்கிட்ட ஏன் கொடுக்குறேன்? சும்மா டிப்ஸா வச்சுக்க. நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா? ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? நேக்கு ஒண்ணும் புரியலடா. புரிய வைக்கிறேன். என் லவ்வர் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளை கிளாஸ் முடியுது. நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். இப்ப மணி 3, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, புடிங்க 10. உன் பேர் என்ன? ரங்கமணி. அவா பேரு தங்கமணி. ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதடா, இந்த பிச்சை மணி தான் அடிப்பான். ஏண்டா ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானுங்களேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த பொழப்பையும் மாத்துறியா? அவன் இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. தெய்வீக காதலியா? எது தெய்வீக காதல்? இதா? நான் வேலை பாத்துக்கிறேன். மணி அடிக்கிறது கரெக்டா இருக்கு. நான் கற்பூரத்தை கொளுத்தி விட்டு 4 பூரா கோயில்ல உட்கார்ந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு புடுமே இந்த பிச்சு.